புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து தவிக்கும் தனது மகளுக்கு அரசு உதவ வேண்டும் என தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். திருநாளூர் பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி என்பவருக்கு அபிராமி என்ற மகள் உள்ளார். BA படித்துள்ள அபிராமிக்கு உடலில் உப்பு அதிகமாகி சிறுநீரகங்கள் செயலிழந்ததாக கூறப்படுகிறது. மிகவும் சிறிய வயதிலேயே சிறுநீரகங்கள் செயலிழந்ததால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அபிராமி மிகுந்த சோர்வடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் தாய் தனது மகளுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கூலி வேலை செஞ்சு என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம பிள்ளைய நல்லா மேல்மையாக்கி கொண்டு வந்துடும்னு கஷ்டப்பட்டேன். கடைசியில் இப்போ அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை கடவுள் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். தமிழ்நாடு அரசு என் பிள்ளைக்கு உதவி பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். BA இங்கிலீஷ் படித்தேன். வேலைக்கு போகிற நேரம் பார்த்து எனக்கு இப்படி உடம்புக்கு முடியாமல் போயிருச்சு. எனக்கு அப்பாவும் இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. நான் 12வது படிக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான். அம்மா தான் என்னை வேலை செஞ்சு என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க. நெஞ்சில் தான் இப்போ எனக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்போ வேணாலும் பிளாக் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. கையிலையும் மிஷின் வைக்க முடியல. எனக்கு கிட்னி மாற்றுறதுக்கு முதல்வர் ஐயா தான் எனக்கு உதவி பண்ணணும். உடல்நலம் பாதித்த மகளை தனியாக விட்டுவிட்டு தாய் சாவித்ரி வேலைக்கு போக முடியாத சூழல் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் சிகிச்சைக்கு பெரும் சிரமப்படுவதாக கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.